சென்னை குன்றத்தூர் அருகே வீட்டில் அடித்திருந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தால் அடிக்கப்பட்டிருந்த மருந்தின் தாக்கத்தால் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக அங்கு அருகே வசிக்கக்கூடிய நபர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது கேட்கலாம். அந்த மருந்து அவங்க நமக்கு தெரியாது சார். காலையில் உடம்பு சரியில்லாமல் தூக்கிட்டு போனதுனால தான் நம்மளே பார்த்து இந்த மேலே அது பிறகு மதியம் போலீஸ் இதெல்லாம் வரும்போது தான் பார்த்தேன். என்ன சார் ஆச்சுன்னு, பேபி இறந்து போச்சு அப்படின்னாங்க. அப்போ என்னடா இது இப்போ நல்லதானே போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மருந்து நேற்று வந்து அடிச்சாங்களா வீட்டில்? நேற்று நைட்டு கொண்டு சாயந்தரம் கொண்டு வச்சுருந்தாருலையா இவரை தான். உங்களுக்கு எதனா ஸ்மெல் எதனா வந்ததா அவங்க அடிச்சதில்ல? இல்லை நம்ம உங்களுக்கு எதுவும் வரல. கம்பி மேலே பட்டுறாரு மேலே. ஆனால் பெஸ்ட் கண்ட்ரோலில் வந்து தான் அடிச்சிருக்காங்க. பெஸ்ட் கண்ட்ரோலில் வந்து தான் அடிச்சிருக்காங்க. தெரியல அவங்க என்ன இதில் இந்த ஏரியாவுக்கு மட்டும். இங்கே மேலே ஒருத்தர் கிறிஸ்டின் ஃபேமிலி இருக்காங்களா? இருக்காங்களா? அவங்க வீட்டுக்கு வருவோம் அடிக்கடி. இங்கே நானும் இங்கே குன்றத்தூர் தான். என்னண்ணா ஆச்சு அந்த வீட்டில்? அதான் தெரியல சார், தெரியவே தெரியாது. நம்மள கூப்பிட்டு இல்லை, நம்ம போகிறதும் இல்லை. பில்டிங்கில் என்னென்ன வேலைன்னா இந்த மக்கள் இப்படி தான் கூப்பிடுவாங்க. பில்டிங்லாம் நம்மளை சரியாக கூப்பிடுவோம். இல்லை போலீஸ் கிலீஸ் எதனா வந்தாங்களா? இன்றைக்கி காலையில் வந்தாங்க. காலையில் ஹாஸ்பிட்டலேருந்து 4 பேர் வந்தாங்க. அப்புறம் போலீஸுங்க ஒரு 4 பேர் வந்தாங்க. எதனா ஏஜென்சிலேருந்து யாரும் வந்து மருந்து அடித்தாங்களா நேற்றுங்க? அதான் நேற்று நான் இந்த சத்தியமூர்த்தி ஆமாம் இறந்துட்டார். ஆமாம் நான் அங்கேயே இருந்துட்டேன். அதனால அங்கேயே சரியா நான் கவனிக்கல. அங்கேயும் முடியல. இன்னைக்கு காலையில் தானே வந்திருப்பாங்க, அதனால கேட்டேன். இல்லை இன்னைக்கு காலையிலலாம் வரல. இல்லை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனது நாங்கள் தான் ஏற்றி அவங்க கார்லேயே அனுப்பிச்சோம். நல்லா தான் இருந்தாங்க. இல்லை ரொம்ப இதுவாக தான் இருந்துச்சு. குழந்தைங்க 2 நல்லா இருந்துச்சு. அந்த அம்மாவில் கை பிடிச்சி தாயிட்டு வந்தாங்க. மேனேஜர் அவரு பேங்க்லேருந்து வர வச்சுருந்தாங்க. பசங்களாம் வந்தாங்க. ஒரு பாம்பா ஒன்று வந்துச்சு. அதெல்லாம் கை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னு அந்த குழந்தை எல்லாமே தீக்காந்து உட்கார வச்சாங்க. நானுங்க என்னடா இட்டாடுறாங்கன்ட்டு ஓடினேன். போய் பார்த்தா அந்த சார் அந்த கீழே அந்த குண்டா வராரு போகிறோம். அவர் கை பிடிச்சிட்டு வந்தார். கிட்டான்ட்டு ஏற்றி போனாங்க. அதான் கேட்டேன். நான் வெளியே நின்று பஸ் 2 குழந்தைங்க இறந்து போச்சுன்னு அதுவும் குறிப்பாடு தான் சொல்கிறாங்க இறந்து போச்சு. ஆனால் அந்த குழந்தை போகும்போது நல்லா தான் இருந்தது. குழந்தையும் ஆண் குழந்தையும் நல்லா தான். அவங்க 2 பேர் தான். பூச்சி தொல்லையால் அவதிப்பட்ட வீட்டில் பெஸ்ட் கண்ட்ரோல் உதவியை நாடியிருக்கிறது ஒரு குடும்பம். அந்த மருந்தின் தாக்கத்தின் காரணமாக தற்பொழுது அந்த குடும்பத்தில் 2 குழந்தைகள் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றனர். அந்த மரணத்திற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்விக்கு ஒரு முழுமையான பதில் தற்போது கிடைக்காத நிலையில் பல்வேறு தகவல்களை பெஸ்ட் கண்ட்ரோல் நிபுணர் ராஜேஷ் நம்மிடையே பகிர்ந்து கொண்டதை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.